Hello everyone, welcome to Last Day Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.1 ஓட தேர்ட் சம் பார்க்க போறோம். தேர்ட் சம் ரொம்ப ஈஸி. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா ஏவும் பியும் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க, பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்கன்னு கஷ்டப்பட்டு நாமளும் மல்டிப்ளை கரெக்டா பண்ணணும். ஓகே, ஆனா இதுல அப்படி இல்லை. அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு செட் பேர் செட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுல ஏவும் பியும் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்ன செட்டுப்பா? B cross A set. ஓகே, கொடுத்தது எழுதிக்கலாம். -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3 and 3, 4. ஓகே, இதுதான். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல என்ன லெட்டர் இருக்கு? பி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்ல வர எல்லா நம்பருமே பியோட ஃபேமிலி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல வர என்னென்ன நம்பர் வருது? -2, -2, 0, 0, 3, 3. அப்படியே கொடுத்துருக்கறது நான் எழுதிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் ஏ. செகண்ட் டிஜிட்ல என்னென்னலாம் வருது? 3, 4, 3, 4, 3 and 4. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஒரே டைம் மட்டும் எழுதிடலாமா எல்லா நம்பரையும்? -2, 0, 3. இது 3 and 4. இப்போ ஃபைனலி யூ கெட் B is equal to இது, A is equal to இதுன்னு நம்ம காமிச்சாலே முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? இந்த சம்மு ரொம்ப ஈஸி. எங்க நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்கன்னு பார்த்தா இங்கே தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஏ, செகண்ட்ல இருக்கிறது பி அப்படின்னு எடுத்துப்போம். ஆனால் அப்படி எடுத்துக்கூடாது. கொஸ்டின்ல எதை கிராஸ் பண்ணிருக்க சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிராஸ் பண்ணி பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அதனால தான் ப்ராப்பரா நான் இங்க எழுதிக்கிட்டேன். பி தான் ஃபர்ஸ்ட் வருது, ஸோ அதனால நான் பிஏ இந்த இடத்துல எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் செகண்ட் நான் ஏ வந்து எழுதிக்கிட்டேன். இதே சப்போஸ் எனக்கு ஏ கிராஸ் பி அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஏவை தான் எழுதுவோம், அதுக்கப்புறம் தான் பி எழுதுவோம். மேத்ஸ்ன்றது ஈஸியான ஒரு விஷயம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இருக்கிற வரையில. ஓகே, தேங்க்யூ.